எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 15ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம ஒவ்வொரு வசனங்களாக நாம பார்த்தோம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இது வந்து பைபிள் ஸ்டடி கிடையாது. ஏன்னா பைபிள் ஸ்டடினா அது வேற ஒரு விதமான அப்ரோச் நம்ம பண்ணணும், வேர்ட் ஸ்டடி பண்ணணும். இதுல நம்ம வேர்ட் ஸ்டடி பண்றோம், சில வார்த்தைகளை எடுத்து வேர்ட் ஸ்டடி பண்றோம், சில காரியங்களை எடுத்து செய்யறோம். ஆனா இது பைபிள் ஸ்டடி கிடையாது. இதுல இருந்து நாம் கர்த்தருடைய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் அப்படின்ட்டு இதற்கு தலைப்பு கொடுத்து, இதுல நாம கிறிஸ்துவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதுல என்னென்ன மேன்மையான காரியங்கள் இருக்கு, இதுல எதுவுமே சடங்கு கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல ஒரு லெகசி இருக்கு. இந்த லெகசிய நம்ம என்ன பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இதை நம்ம எப்படி போயிட்டோம், இந்த நாள்ல இந்த பண்ணை சாப்பிடுவேன், இந்த நாள்ல இந்த பாட்டை பாடுவேன், இந்த ஜபத்துக்கு இதை செய்வேன், அந்த ஜபத்துக்கு அதை செய்வேன் அப்படின்ட்டு ஒரு இப்படிப்பட்ட சடங்காச்சாரம் போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்குள்ளாக நம்ம போயிட்டோம். இப்படிப்பட்ட பாரம்பரியம் தப்பு. இப்படிப்பட்ட பாரம்பரியம் எந்த விதமான பக்தி விருத்தியும் உண்டாக்காது. ஆனா பாரம்பரியத்தினாலதான் கிறிஸ்தவம் கட்டப்படும். என்ன பாரம்பரியம் என்னன்னா, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய காரியங்களை, நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற காரியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இதை நம்ம ப்ராப்பரா செஞ்சாலே போதும், கிறிஸ்தவம் வளர்ந்துரும். நமக்கு சுவிசேஷ வாஞ்சை இருக்கணும், சுவிசேஷத்தின் பாரம் இருக்கணும், தேசம் சந்திக்கப்படணும்ன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய லெகசிய அடுத்த தலைமுறைக்கு அப்படியே நம்ம கடத்தணும். நான் விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறேன், என் பிள்ளைங்க விசுவாசத்துல தோய்ந்து போறதுனா அது ஒரு பெருமையாய் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்படித்தானே? நம்ம அநேக நேரங்கள் நம்ம சபைக்கு போறோம், நம்ம ஊழியத்துல வாஞ்சியா இருக்கிறோம், நம்ம இதா இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரல, நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு வாஞ்சியா இல்லைன்னா, அது ஒரு மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவனுக்கு கொஞ்சம் நிறைய வேற வேற வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ட்டு நம்ம ஒரு பெருமையா அதை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது பெருமையே கிடையாது. எது தெரியுமா பெருமை? உங்களை விட உங்களோட பிள்ளைங்க அதிகமா கர்த்தரை வாஞ்சிக்கிறதா உங்களுக்கு பெருமை. அதை விட பெருமை வேற எதுவும் கிடையாது. அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. அதனால அந்த ஒரு லெகசிய, அந்த ஒரு ஆர்வத்தை கடத்துகிறவர்களா இருக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கை முறையினால மாத்திரம்தான் முடியும். அதுக்கு அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்துல அடங்கி இருக்கின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்தவ விசுவாசத்துல அநேக மேன்மையான காரியங்கள் அடங்கியிருக்கு. அநேக ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாத அநேக விஷயங்கள் அடங்கியிருக்கு. அவைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆராய்ந்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். அதுல இந்த 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு போதனையை தந்துச்சு. ஆசரிப்பு கூடாரம் என்ன, ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு இருக்குது, அது மாறக்கூடிய, மறையக்கூடிய, அழியக்கூடிய, ஒழியக்கூடிய பொருட்களினால ஒரு மாறக்கூடிய, மறையக்கூடிய ஒரு டெம்பரவரியான ஒரு பலி முறைமைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரம். ஆனா நிலையான கூடாரம்ன்றது ஒண்ணு இருக்கு, நிலையான நகரம்ன்றது ஒண்ணு இருக்கு. அது நிலையானது, என்றைக்கு முறியது அப்படின்றத நம்ம இந்த 9ஆம் அதிகாரம் பார்க்குது. இன்னும் பார்க்க போனீங்கன்னா, நீங்க முதல் அதிகாரம், அதாவது இந்த எபிரேய நிருபமே என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்ற அந்த ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு போதிக்குது. முதலாம் அதிகாரம் எதை போதிக்குது? தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் என்றது காமிக்குது. இரண்டாம் அதிகாரம் தேவ தூதர்களை காட்டிலும் இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் என்ற சத்தியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்குது. மூன்றாம் அதிகாரம் மோசேவை காட்டிலும் இந்த ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் என்றதை காமிச்சு கொடுக்குது. நான்காம் அதிகாரத்துல யோசுவாவை காட்டிலும் இந்த யெகோஷுவா பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் என்றதை காமிச்சு கொடுக்குது. 5ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரதான ஆசாரியர்களை காட்டிலும் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றத காமிச்சு கொடுக்குது. எதுக்கு பிரதான ஆசாரியருக்கு மட்டும் இவ்வளவு லாங் பேசேஜ்? மோசைக்கு ஒரு சாப்டர், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு சாப்டர், தேவதூதர்களுக்கு ஒரு சாப்டர், யோசுவாக்கு ஒரு சாப்டர், பிரதான ஆசாரியர்களுக்கு இவ்வளவு சாப்டர்னா கிட்டத்தட்ட 88 பிரதான ஆசாரியர்கள் அடுத்தடுத்த ஒரு பாரம்பரியத்துல வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியராய் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். அவங்க ஆரோனுடைய வம்சத்துல, அதாவது லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய வழியில பிறந்தா அவங்க பிரதான ஆசாரியர். இன்னும் நான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட அதை பார்த்து 2 வாரம் ஆச்சு. இடையில நமக்கு குருத்தோலை ஞாயிறு, அப்புறம் ஈஸ்டர் ஞாயிறு, 2 ஞாயிறு நம்ம இந்த செய்தியை பார்க்காததுனால நம்ம கொஞ்சம் கண்டினியூட்டி விட்டு போன மாதிரி ஆயிருக்கு. எதாவது ஞாபகம் வச்சிருப்பீங்கன்ட்டு நம்புறேன்.
இந்த பிரதான ஆசாரியரா ஆகிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்ப ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு சீஃப் பாஸ்டர் ஆகிறதுக்கு யாராவது விரும்ப மாட்டாங்கன்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அதுல எவ்வளவு சுமைகள் இருக்கு, எவ்வளவு விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுன்றதெல்லாம் பார்த்தா தெரிச்சு போயிடும். இப்ப நம்ம கூட சில உயரிய பதவிகள் இருக்கவங்களை பார்த்து நமக்கு அவங்களுக்கு என்ன, அவங்க ஜம்முன்னு விலை உயர்ந்த கார்ல போறாங்க வராங்க, அவங்களுக்கு முன்னாடி நல்ல எஸ்கார்ட் போகுது, அது இதுன்னு பயங்கர ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்றாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு 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 பயங்கரமான ஒரு இதா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சிலது தோணும். ஆனா அந்த நிலையில இருந்தாதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு டென்ஷனு, எவ்வளவு பெரிய எவ்வளவு விஷயங்களை ஹேண்டில் பண்ணோம், எவ்வளவு காரியங்களை வந்து நம்ம அதுல சரி செய்ய வேண்டியது இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளணும் அப்படின்றது அந்த பதவியில இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி இந்த பிரதான ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது அவங்க பிரதான ஆசிரியராய் வர்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பாவ பரிகார நாள்னு சொல்லுவாங்க, டே ஆஃப் அட்டான்மெண்ட். அன்னைக்கு அவங்க ஆலயத்துக்கு, அதாவது அன்னைக்கு இருந்த அந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு தேவாலயத்துக்கு போனாங்கன்னா திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக அவங்க பாவங்களுக்காக சுத்திகரிச்சுட்டு அடுத்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவங்க சுத்திகரிக்கிறாங்க. இதுல என்ன எப்போ ஆகும்னே தெரியாது, எதுல சின்ன குறை வந்திருக்குன்னே தெரியாது. மைனூட்டா சின்ன ஒரு இது வந்தாலும் உடனே அங்க என்ன ஆயிருது, ஒரே ரிசல்ட் மரணம் தான். அதனாலதான் கயிறை கட்டி உள்ள அனுப்புறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியர் பிரதான ஆசாரியனாய் ஆகணும்னா அது யாருக்கும் விருப்பமே கிடையாது. அடுத்தது நான் இருக்கிறேன், என்னோட பிள்ளை பிரதான ஆசிரியர் ஆகணும்னா ஐயோ அவன் அவன் ஜபம்னா இந்தால ஒண்ணும் பண்ணிடாத காண்டவரே, அடுத்தது நான் வேற ரொம்ப ஏன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் பிரதான ஆசிரியர் ஆயிட்டா. அது மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும். நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது, அவங்க மனநிலையெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுது. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம்ன்றதுதான் இந்த 9ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். முதல் 15 வசனங்கள்ல நம்ம அந்த காரியங்களை பார்த்தோம். அதுவும் 10ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேற அல்ல. சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகள் தான் இவைகள். எந்த விதமான ஆவிக்குரிய முதிர்ச்சியை உண்டாக்காது, எந்த விதமான ஆவிக்குரிய பக்தி விருத்தியை உண்டாக்காது. எப்போதுமே இந்த மாதிரியான சடங்குகள் பாரம்பரியங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட கனெக்ட் பண்ற விதங்கள்ல இருக்கணும். இந்த நேரத்துல எந்திரிச்சு நிற்பேன், இந்த நேரத்துல உட்காருவேன், இந்த நேரத்துல முட்டி போடுவேன், இந்த நேரத்துல இதை சாப்பிடுவேன், இந்த நேரத்துல மண்டையை எப்படி திருப்புவேன், மண்டையை அப்படி திருப்பேன். இது பாரம்பரியம் கிடையாது. இந்த பாட்டு பாடும்போது எந்திரிச்சு நிக்கணும், இந்த பாட்டு பாடும்போது உட்காரணும், இந்த பாட்டு பாடும்போது பல்ட்டி அடிக்கணும்ன்ற மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இது வந்து ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல கிறிஸ்தவம் பற்றியான சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாத காலகட்டத்தில், கிறிஸ்தவ உபதேசத்தை குறித்தான ஒரு பெரிய வெளிச்சம் இல்லாத காலகட்டத்துல, இதனுடைய மேன்மைகள் அறியாத காலகட்டத்துல அன்னைக்கு இருந்தவங்க மிஷினரிக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. எதுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா, இதனுடைய உண்மையான காரியங்கள், இதனுடைய மேன்மையான காரியங்கள், இதனுடைய ஆழமான காரியங்களை நம்ம அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு சில நேரத்துல இந்த ஃபேரக்ஸ் இந்த குழந்தைகளுக்கு பீடியாஷூர்லாம் கொடுப்பாங்கல்ல, 30 வயசு வரைக்கும் நான் காலைல டீ எல்லாம் குடிக்க மாட்டேன், நான் பீடியாஷூர் தான் குடிப்பேன்னா எப்படி இருக்கும்? சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு கஞ்சியா வச்சு குடிக்கணும், நான் பேம்பஸ் மாட்டிட்டு தான் ஊரை சுத்துவேன்னா எப்படி சிரிப்பா வருது நமக்கு. அதே மாதிரிதான் இது. இந்த மாதிரியான கிறிஸ்தவ பாரம்பரியத்தை நம்ம சில இடத்துல பின்பற்றுகிறதுல இருக்கணும். அதான் எபிரேயர் நிருபாசிரியர் சொல்றாரு, தேறினவர்களாய் நீங்க கடந்து போங்க, குழந்தைகளாவே இருக்காதீங்க, கொஞ்சம் வளருங்கப்பா அப்படின்ட்டு காமிக்கிறாரு. ஆனா நம்ம வளர்றத நம்ம விரும்புறதே கிடையாது, குழந்தையாவே இருக்கிறத விரும்புறோம். ஆண்டவர் குழந்தைகளை நேசிக்கிறாருன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம குழந்தையாவே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம வளர்ந்தாதான் ஆண்டவர் நேசிப்பார். நம்ம குழந்தை ஒரு 2 வயசுல குழந்தை மாதிரி இருந்துச்சுன்னா அது குழந்தைய நேசிப்போம். 20 வயசுல அதே மாதிரி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மண்டை மேலே போட மாட்டோம். அதேதான் இப்ப சபையை பார்த்து ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. திருச்சபையை பார்த்து இவங்க என்ன 300 வருஷம் ஆனாலும் குழந்தையாவே இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அது ஆவிக்குரிய வளர்ச்சின்றது நமக்கு இருக்கும். அதான் இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தை இந்த 10ஆம் வசனம் என்ன வார்த்தை சொல்லுது, சீர்திருத்தல் உண்டாகும் காலம் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கான கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் பாத்தீங்கன்னா, நேரான வழி, சரியான பாதை, ரைட் வே, சரியான பாதை உண்டாகும் காலம். அது அப்ப தப்பான பாதைன்னு கேட்டா தப்பான பாதை கிடையாது, அது முழுமை பெறாத பாதை. அந்த பாதை கொண்டு சேர்க்காது. அந்த பாதை வந்து பாதையில் நிற்கக்கூடியது. அது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி, ஒரு ட்ரையல் வே மாதிரி. அது ஒரு சும்மா ஒரு பிராக்டிஸ் பண்ற ஒரு இடம் மாதிரி, ஒரு முன் ஓட்டமான ஒரு பாதை அது. அதான் பழைய உடன்படிக்கை.
அது மாறக்கூடியது, மறையக்கூடியது, அழியக்கூடியது, ஒளிந்து போயிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, புதிய ஜீவ மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம மறந்துடவே கூடாது. இதை நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சு மதிப்பிட்டுற கூடாது. எப்பவுமே இதை பற்றியான தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். அதான் இந்த தமிழ்ல நல்ல ஒரு வார்த்தை சீர்திருத்தல் உண்டாகும் காலம், அதாவது சரியான பாதையை நாம பயணிக்கும் காலம் அப்படின்ட்டு 10ஆம் வசனத்துல சொல்லுது. அடுத்தது 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்மதமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த மீட்புன்றது நித்தியமான மீட்பு, இது ஒரே மீட்பு. அதுதான் இப்ப அடுத்து நம்ம 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது மறுபடியும் அந்த விஷயத்துக்கு மறுபடியும் வராரு. ஆண்டவருடைய ரத்தத்தை பற்றி அங்க வருது. இங்க ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை பற்றி இந்த இடத்துல இந்த முதல் 15 வசனங்களை சொல்லிட்டு அடுத்த 28 வசனங்கள்ல வரைக்கும் என்ன வருது, 16ல இருந்து வரும்பொழுது ஆண்டவருடைய ரத்தத்தின் மேன்மையை குறித்துதான ஒரு பெரிய வெளிப்பாட இங்க இந்த ஆசிரியர் நமக்கு காண்பிச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. 15ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இப்ப இந்த பழைய உடன்படிக்கை என்ன சொல்றது, முதலாம் உடன்படிக்கைன்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல வேர்டு அது, பழைய உடன்படிக்கை அப்படி. அப்புறம் இது சரியில்லை அப்படிலாம் கிடையாது. இது எப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை கொடுத்துரும், எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் கொடுத்துரும் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு அது சரியா வரல, சரியா போல, அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துருச்சு, கொஞ்சம் குளறுபடி வந்துருச்சு அப்படின்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இது சரியில்லைங்க, வேற ஒண்ணு புதுசா நம்ம ஏற்படுத்திப்போம் அப்படின்ட்டு வேற ஒண்ணு பண்ண மாதிரி ஒரு பிக்சரை காமிச்சிருது. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒண்ணு செஞ்சா அவர் ஒண்ணு பெர்ஃபெக்டா செய்வார், ஒண்ணு செஞ்சு போய் அது தப்பா போய் வேற ஒண்ணு செய்யறவர் கிடையாது. நம்ம அப்படி செய்வோம், அது செய்யறது தப்பும் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுல சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சரியா போகல, சரியான சில விஷயங்கள் வரல, இல்ல சரியான ரிசல்ட் வரலன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஒரு காரியத்தை கொண்டு போறதுக்கு நம்ம தப்பே கிடையாது. விடாப்புடியா அதையே பிடிச்சிக்கிட்டு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதையே ஃபாலோ பண்றது இது கிடையாது. சில நேரத்துல சில விஷயங்களை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கணும், அதை பற்றி நான் சொல்ல. சில விஷயங்கள் தப்புனே தெரியும், இது சரிப்பட்டு வராதுன்னே தெரியும், இருந்தாலும் அதை வச்சு நம்ம போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆண்டவர் ஒண்ணு செய்ய போக அது தப்பாயி அது ஒண்ணே சரி இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லத்தையும் அழிச்சு போட்டுருவோம், எல்லா கோட்டையும் அழி, நம்ம மறுபடியும் புது கோட்டை உண்டாக போடுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறாருன்னு கிடையாது. பழைய உடன்படிக்கைன்றது அது முதலாம் உடன்படிக்கைன்றது என்னன்னா, அது ஒரு நிழலாட்டமா காமிக்கிறாரு. அதனுடைய நிஜம்ன்றது வேற, நிஜம்ன்றது வரப்போது, அதனுடைய நிழலை பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல காமிச்சிட்டு வராரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப இந்த முதலாம் உடன்படிக்கை குறித்து ரோமர்கள் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்ப ஆண்டவரை கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இது ஒரே பலி, நிரந்தர பலி. ஏன்னா நிரந்தரமான நகரத்துல, நிரந்தரமான அந்த கூடாரத்துல அங்க நிரந்தரமான ஒரு பலிதான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப பரலோகத்துல போய் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு போயிட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது ஒரு முன்னடையாளமாக ஒரு பழுதற்ற ஒரு குற்றமற்ற. இப்ப ஆடு என்ன தப்பு செஞ்சிச்சு, பக்கத்து வீட்டு இலைய மேயும், மிஞ்சி போனா அது செய்யற தப்பு அதுதான். இல்ல நம்ம ஆசாசியா ஒரு செடி வளர்த்தா வேலை வச்சுட்டு மேய்ஞ்சிட்டு போயிடும். அது மேய்க்கிறவங்க பிரச்சனை, ஆடு பிரச்சனை கிடையாது. அது பாவம், அது பச்சையா இருக்கிறதுனால அது மேய்ஞ்சிடுது. அது செய்யற தப்பு அதுதான். ஆனா அது தப்புனே கிடையாது, அது தெரியாது. மற்றபடி ஆடு என்ன தப்பு செய்யுது, எது தப்பும் கிடையாது. ஆனா மனுஷன் தப்பு செய்யறான். மனுஷனுக்கு பதிலாக ஆடு பலியாகும் பொழுது என்ன ஒரு பெரிய காண்பித்து கொடுக்குது,
அந்த சரீரம் வெட்டப்பட்டு அதோட ரத்தம் சிந்தப்பட்டு அது வந்து சர்வாங்க தகன பலியின் போது அது எரிய விட்டு படும்போது இங்க பாக்குறவனுக்கு என்ன ஒரு கில்ட் வரும். நம்ம எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். ஆனா கறிக்கடையில உயிரோட ஒரு கோழியோ ஆடையோ அறுக்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. குழம்பு வச்சா ருசியா தான் இருக்குது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா குழம்பு சாப்பிடும்போது நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கு. ஆனா ஆடை அறுக்கிறத பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. அது நம்ம பாக்குறது கிடையாது, அதை நம்ம செய்யறது கிடையாது. ஆனா சாப்பிட்டுறோம், பரவாயில்லடா வந்து இருந்து சாப்பிட்டுறோம். அதே மாதிரிதான் இதை சொன்ன பசிக்க ஆரம்பிச்சிச்சோ, பசியை தூண்டுற மாதிரி ஏன்னா சொன்னவொடனே உள்ள இருந்து கப கப கபன்னு வயிறு சாப்பாடு போட போறான்டா அப்படின்ற மாதிரி வயிறு உள்ள இருந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சொல்லுதா, இங்க ஏற்பாடு பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அப்போ ஒரு மிருகம் கொல்லப்படும் போது யாருக்காக இருந்தாலும் வந்து ஒரு 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 பரிதாபம் உண்டாகும். இப்ப எனக்காக தான் சாகுதுன்னா எவ்வளவு ஒரு குற்ற உணர்வே உண்டாயிரும். முதலாம் உடன்படிக்கையில் அதான் நடக்குது. மனுஷன் என்ன பண்றான், ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டு அதுவும் அவனே வளர்த்தான். ஏன்னா ஒரு அது பழுதற்றதா இருக்கணும், அது குற்றமற்றதா இருக்கணும். அது முதலாவது எப்படி சொல்றதுன்னா அது வந்து முதற் பலனாக இருக்கணும். அது வந்து ஒரு சிறப்பானதா இருக்கணும். அப்ப இவனே பார்த்து பார்த்து வளர்த்து எல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுத்து அங்க பலி செலுத்தும் போது எவ்வளவு ஒரு குற்ற உணர்ச்சி தான் உண்டாகும். ஐயோ, எனக்காக இந்த மிருகம் பலிக்கு இந்த இந்த ஜீவன் வந்து போகுதே அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு 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 குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஆனாலும் வேற வழி இல்லை, அவங்க திரும்ப திரும்ப அதை செஞ்சுதான் ஆகணும், திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பலின்றது ஒரே பலி. அவர் பலி அவரு அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டும் பொழுது நம்ம சிலுவையை பற்றி உபதேசத்துல குறித்து பார்த்தோம். யாரும் ஒரு உயிரை எடுக்கல. ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு பழுதற்ற பலியை எப்படி பலி செலுத்துவானோ அதனுடைய உயிரை ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி எடுப்பானோ அதே போல இவர் தான் பலி, பழுதற்ற பலியா இவர் இருக்கிறாரு, இந்த ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த ஆண்டவரே பழுதற்ற பலி. இந்த பழுதற்ற பலியாகிய ஆண்டவரை இவரே என்ன பண்றாரு, வேணாம் பழுதற்ற பலியாக என்ன பண்றாரு, இவரே செலுத்திக்கிறாரு. இவரே என்ன பண்றாரு, அதை ஒப்பு கொடுக்குறாரு. அதான் தன் ஜீவனை விட்டார் அப்படின்னே வசனம் ரொம்ப தெளிவா வருது. ஜீவனை அவர் விட்டார்னா அவருடைய ஜீவனை ஒரு பழுதற்ற மிருகத்தின் ஜீவனை ஒரு ஆசாரியன் எப்படி கொலை செய்வானோ, எப்படி ஒப்பு கொடுப்பானோ அதே போல இவர் தான் அந்த பிரதான ஆசாரியன், இவர் தான் அந்த பழுதற்ற பலி. இவரோட ரத்தத்தை நிரந்தரமான அந்த ஸ்தலத்துல கொண்டு போயிட்டு வைக்கிறாரு. இப்ப இதெல்லாம் எதுக்குன்னா நமக்காக. இதெல்லாம் யாருக்காக செஞ்சிருக்காருன்னா நமக்காக, நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக இதை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மத்தேயு 20:28 ஊழியம் கொள்ளும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆண்டவர் எதுக்கு வந்தாரா, ஜீவனை கொடுக்கதான் வந்தாரு. அவர் ஏதோ நல்லது செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டு போயிட்டு அவரை ஃபாலோ பண்ணிடல. அவர் அது வந்த ரீசனே அதுதான், அவர் ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் வந்தார். அந்த வெற்றியை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தார். அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்பட்டாரு. இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த இந்த 15ஆம் வசனத்துல, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இன்னும் தெளிவா போட்டிருக்கு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. நீங்க எபிரேயர் நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நிறைய அது மாதிரி சொல்றதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போயிட்டு வாசிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க வீட்டில் போயிட்டு இந்த செய்திகளை மறுபடியும் கேட்டு திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கும் பொழுதுதான் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜீவனை உண்டாக்கக்கூடியதா இருக்குது. அப்ப எபிரேயர் 8:6-13 மறுபடியும் வீட்டுல போயிட்டு வாசிச்சு பாருங்க. இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார்ன்றது நமக்கு தெளிவா விளங்குது. 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 9, 16, 17. ஒருத்தங்க உயிர் எழுதுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு அப்புறம் இந்த பார்ட் வந்து இவங்களுக்கு தேவை, இவங்களுக்கு போயிட்டோம், இந்த பார்ட் வந்து இவங்களுக்கு போயிட்டோம், இந்த இதெல்லாம் பங்குலாம் இவங்களுக்கு வந்துட்டோம்ட்டு எழுதி வைக்கிறாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அது என்ன இருக்கு. ஆனா எப்ப அது முழுமை பெறுது, அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உயிர் என்ன ஆகுது, உயிர் பெறுது. இப்ப ஆண்டவருடைய மரணம்
நமக்கு அந்த ஜீவனை பெற்றுக் கொடுத்திருக்கு. புரியுதா? ஆண்டவருடைய மரணம் நமக்கு அது விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நல்வாழ்வுக்கான விலைக்கிரயம் ஆண்டவருடைய மரணம். நம்முடைய நித்திய வாழ்வுக்கான விலைக்கிரயம் அவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம். அதன் மூலமா தான் நம்ம ஜீவன் அடைஞ்சிருக்கிறோம். அவர் ஜீவன் விட்டதுனாலதான் நம்ம ஜீவன் அடைஞ்சிருக்கிறோம். சரியா? அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு அச்சாரமா இருக்கு. நாம நிச்சயமா உயிர்த்தெழுவோம். நாம நிரந்தரமாய் பரலோகத்தில் இருப்போம். ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கு இருப்போன்றதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னது? நம்முடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பெரிய ஒரு அச்சாடையாளமாய் ஒரு அச்சாரமாய் இருக்கு. அதான் ஒரு உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. 18ஆம் வசனத்துல பாருங்க. அப்ப முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டப்படல. முதலாம் உடன்படிக்கை, அந்த பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல எப்ப பார்த்தாலும் ரத்தம் தான். நீங்க சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது பாருங்க, 1,20,000 மேல ஆடுகளை மாடுகளை பலியிடுறாரு. யோசிச்சு பாருங்க, வீதியெல்லாம் ரத்தம் ஓடி இருக்கும். அது என்னன்னா, அவ்வளவு பண்ணியும் அதுக்கான அந்த பரிசுத்தத்தை ஏற்படுத்த முடியாதுன்றதை காண்பிக்கிறது தான் அங்க இதே. அவ்வளவு ரத்தங்கள் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க சில வேத வசனங்களை நான் காமிக்கிறேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 19:5, யாத்திராகமும் 24:1-8, யாத்திராகமும் 24:1-8, உபாகமும் 12:8-10, யோசுவா 1:6, யோசுவா 23:4. இந்த வேத வசனங்கள்லாம் வீட்டுல போயிட்டு வாட்சி பாருங்க. ஒரு பெரிய அங்க ஒவ்வொரு பலியும், ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு விஷயமும் பலி செலுத்தி தான் துவங்கும். ஒவ்வொரு காரியத்தையும் அப்படிதான் அங்க நடக்கும். மனுஷன் முத பாவத்துல விழுதோட முதல்ல மனுஷனுக்காக ஒரு மிருகம் தேவனே என்ன பண்ணாரு? பலி செலுத்தினார். சரியா? இந்த பலின்றது தேவனுக்கு செலுத்தப்பட்டதா மனுஷனுக்காக செலுத்தப்பட்டதான்னு கேட்டா மனுஷனுக்காக செலுத்தப்பட்டது. இதனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, மனுஷனுக்கு தான் பிரயோஜனம். இன்னைக்கு நம்முடைய பலிகளும் அப்படிதான், துதி பலி, ஜீவ பலியா இருக்கிறோம். இதனால தேவனுக்கு என்ன பிரயோஜனன்றதை விட நமக்கு தான் பிரயோஜனம். நம்முடைய பலிகள் நம்முடைய பிரயோஜனத்திற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம தான் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நம்ம போய் ஆடை வெட்டுறது கிடையாது, மாடை வெட்டுறது கிடையாது. அதெல்லாம் தேவையும் இல்லை. இன்னைக்கு அது ஒரு குரூரலா இருக்கு. அது கொஞ்சம் எல்லாராலும் செய்ய முடியாது, எல்லா இடங்களையும் செய்ய முடியாதுன்றதுனாலதான் சில அந்த பண்டைய கலாச்சாரத்திலிருந்து வந்ததுதான் இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகளை வெட்டி அதுல குங்குமத்தை வச்சு அது ஒரு ரத்தம் சிந்துதலை போல என்ன பண்றாங்க? காமிக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பலி செலுத்துதலுக்கான அடையாளம் தான். அப்படிதான் ஒரே கலாச்சாரத்திலிருந்து ஸ்ப்ரெட் ஆனதுதான். இதெல்லாம் ஒரே விஷயங்கள்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆனதுதான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்ற கான்செப்ட் புரியுது, ஆனா எந்த ரத்தம்ன்றதுதான் புரியல. எலுமிச்சம்பழத்துல இருந்து வர அந்த ஏன்னா எலுமிச்சம்பழத்துல நீங்க குங்குமத்தை வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே பிளட் மாதிரி வருது. குங்குமன்றது குங்குமப்பூ வைக்கிறது கிடையாது. குங்குமப்பூ தான் அரைச்சு வைக்கணும்னா எவனாச்சும் வைப்பானா? வைக்க மாட்டான். சும்மா பாக்கெட்ல 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பூசணிக்காய் தடவிட்டு நம்ம ஆளுங்க 20 ரூபாய்க்கு பூசணிக்காய் 2 ரூபாய்க்கு இதுன்ட்டு போட்டு சிம்பிளா மேட்டர் முடிச்சிடுறோம். நீ ஒரு பலி செலுத்து, வீட்டுக்கு முன்னாடி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு கொஞ்சம் காஸ்ட்லியான பிசினஸ் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. அது உங்களுக்கு விஷயம் புரியுது, இது செய்யணும் அப்படின்றது புரியுது, ஆனா ஏன் செய்யறன்ற புரியல. அதனுடைய நிழல், அதெல்லாம் நிழல், அதோட நிஜம் நிறைவேற்றப்பட்டு விட்டதுன்ற அறிவை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அறிவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய ஒரு கடமை நம்ம இடத்துல இருக்கு. இப்ப இயேசுவின் ரத்தத்தையும் இப்ப நம்ம பார்த்துட்டு வச்சுங்களேன். இப்ப நம்ம சிலத்துல அதை சொல்றோம், அவங்க பூசணிக்காக உடைக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்ட்டு நம்ம சொல்றோம். அது அவங்க நம்பிக்கை. எப்பவுமே நம்ம அந்த அந்த கருத்துல இருக்கிற சில முரண்பாடுகளை எதிர்க்கிறோமே தவிர அந்த நபர்களை என்றைக்குமே நம்ம எதிர்க்கிறது கிடையாது. நபர்களை நம்ம நேசிக்கிறோம், செய்யறவங்களை நேசிக்கிறோம். இதுல விழுந்து புரண்டு ஓடிட்டு இருப்பாங்க. நான் போய் தண்ணிலாம் கொடுத்துருக்கேன். நான் இப்ப ஆரம்ப நாட்கள்ல சொல்றேன், இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமா வருத்தப்பட்டு இருப்பாங்க. நான் இந்த மினிஸ்ட்ரி செய்ய போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது கொடுத்தா கூட ஏன் அவனே போய் அதை செஞ்சுட்டு இருக்கான், நீ போய் என்னப்பா அவனுக்கு அவன் என்கரேஜ் பண்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. யோ, அவன் எவ்வளவு பக்தியா செஞ்சுட்டு இருக்கிறான், நம்மளாம் அப்படி செய்ய விட்டா நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். அவன் இவ்வளவு பக்தியா செஞ்சுட்டு இருக்கான்.
சொல்லிட்டு சும்மா இருக்க வர மாட்டேன். இயேசு பத்தி சொல்லி சுவிசேஷ அறிவிச்சுட்டு வந்துருவேன். அது கடைசியா அதுவும் பண்ணிட்டு வந்துருவேன். வாங்கி ஜூஸ் கீஸ வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அந்த மேட்டரையும் முடிச்சுட்டு வந்துடுறது. அது விட்டுறது கிடையாது. இருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது நமக்கு நமக்கு என்னவா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பக்தியா இருக்கிறாங்களே, இவ்வளோ வாஞ்சியா உள்ளவர்களா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் நமக்கு இதா இருக்கு. இப்ப இயேசுவின் ரத்தத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், மந்திரம் போடுற மாதிரி போடுறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும்ட்டு மந்திரம் போடுற மாதிரி இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது அப்படிதான் ரூம்ல ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு மூஞ்சில எல்லாம் அப்படியே தண்ணி தெளிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கூட புது ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து தண்ணி தெளிச்சிட்டு இருக்கான். ஏசியின் ரத்தம் செய்யும், ஏசியின் ரத்தம் செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தர் மூஞ்சில தண்ணி தெளிச்சிட்டு இருக்கான். என்னடானா, நாங்க அந்த ஹாஸ்டல் வந்து ஃபுல் ஒரு கல்ற, ஒரு காலத்துல மிஷினரி கல்றைக்கு மேலதான் ஹாஸ்டல் கட்டிட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு அவனை எல்லாம் பயமுறுத்திட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான், பயத்துல நைட்டு எல்லாரும் நாங்க படுத்துருக்கிறோம், எங்க மேல ஏசியின் ரத்தம் செய்யும், ஏசியின் ரத்தம் செய்யும் தலை தெளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இது மாதிரி நம்ம என்ன பண்றோம், இயேசுவின் ரத்தம் செய்யும்ன்றத அதனுடைய அர்த்தம் புரியாம, அதனுடைய அடி ஆழம் தெரியாம, அதனுடைய வல்லமை புரியாம 100 முறை இயேசுவின் ரத்தம் செய்ய சொல்லு அப்படின்னா வியாதி போயிரும்னா போகாது. நீங்க 1000 முறை சொன்னாலும் போகாது. எண்ணி அந்த துதி செலுத்துறது அதே மாதிரிதான். எண்ணி எண்ணி செலுத்தணும். யோசிச்சு யோசிச்சு துதி செலுத்தணும். நம்ம 1 2 3 அப்படின்னு எண்ணி எண்ணி செலுத்திட்டு இருக்கிறோம். அதாவது அதை நம்ம செலுத்தும் போது அதை நம்ம படிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபைகளை கர்த்தர் என்னென்ன செய்தாருன்றதை நினைச்சு அதை அப்ப நம்ம செலுத்தும் போது நிச்சயமா அது பெரிய பலன் தருது. இப்ப நம்ம அந்த புஸ்தகத்தெல்லாம் வச்சிருக்கிறோம், நம்ம கூட வச்சிருக்கிறோம். அதை செலுத்தும் போது 1 சொல்லிட்டேன், 2 சொல்லிட்டேன், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், ஸ்தோத்திரம், 2 அப்படி சொல்லக்கூடாது. அது மந்திரம். அதெல்லாம் வந்து அது வந்து இது 1008 இந்த இந்த படு 108 இந்த செய்யின்னு சொல்ற மாதிரி அது மாதிரி செஞ்சிடாதீங்க. அர்த்தம் உள்ள விதத்துல, புரிஞ்சு பிரயோஜனம் உள்ள விதத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயம் நீங்க சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவரால் என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன போதுமானவரா இருக்கிறாரு, அவரோட ரத்தத்தின் வல்லமை என்னன்னு உணர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க விடுதலைய. சின்னதுல நம்ம ஆளுங்களுக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் 100 முறை சொன்ன பிரதர், ஆனாலும் ஒண்ணுமே நடக்கலன்னா 1000 முறை சொன்னாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா நீங்க மந்திரம் போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து அப்படிலாம் கிடையாது. உணர்ந்து ஒரே ஒரு முறை சொன்னீங்கனாலே மோர் தென் எனஃப். அந்த அந்த ரத்தத்திற்கு வல்லமை இருக்கு. அது குறையாது. அது எங்க இருக்குன்னா உங்க நாக்குல தான் இருக்கு, உங்க அறிவுல இருக்கு, உங்களிடத்துல இருக்கு. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்ப எங்க இருக்குன்னா உங்களுடைய விசுவாசத்துல இருக்கு. உங்களுடைய விசுவாசத்தின் மூலமா நீங்க இயேசுவின் ரத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், ஜீவனை கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. அவர் ரத்தத்தின் கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தப்படுது. ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் மொத்தம் வடிஞ்சிட்டாதான் அதுக்கப்புறம் நீரு வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு யாருக்கும் வராது. இங்க ஆண்டவருடைய ரத்தம் முழுக்க முழுக்க வெளியே வந்துருச்சு. கடைசியா நீர் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாடுபட்டாரு. அப்ப எத்தனை பேருக்கு மேல அது சிந்தப்பட்டிருக்கோம், அடிச்ச மேல எல்லாம் சிந்தப்பட்டிருக்கோம். ஆனா கடைசியா ஒருத்த மேல பட்டவன அவன் என்ன பண்ணிட்டான், ரட்சிக்கப்பட்டான். அப்ப பட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ல. எல்லாருமே அங்க மீட்பு அடைஞ்சிருக்கணும்ல. அந்த நகரமே பரிசுத்தமாயிருக்கணும். அந்த நகரத்துல அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, முழுக்க ஊற்றப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஆண்டவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும், முழுவதுமா. அப்போ அது தெரிச்ச அது மேல பட்ட எல்லாருமே என்ன ஆகல, பரிசுத்தம் அடையல, மீட்பு அடையல. ஆனா ஒருத்தன் அடைஞ்சிட்டான். அப்ப இயேசுவின் ரத்தத்துல இருக்கிற வல்லமைய நீங்க விசுவாசத்தோடு கூட பயன்படுத்தும் போதுதான் அந்த வல்லமையை நீங்க உணர முடியுமே தவிர அது மந்திரம் போடுற மாதிரி சொன்னீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அடுத்து 19ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் கூட ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளிக்க. 21 வரைக்கும் வாசிங்க. தேவன் உங்களுக்கு உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே, இதான்பா உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்ட்டு சொன்னாராம். 21 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. இதை வந்து ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்காரு. இதை வந்து ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். மனுஷன் மன்னிப்பு அடையணும் அப்படின்னா அங்க ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா மாம்சத்தின் உயிர்
ரத்தத்துல இருக்கு. லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு. மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:28 வாசிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய ஜீவ மார்க்கமாகிய அந்த புதிய உடன்படிக்கைக்கு உரிய, பழைய உடன்படிக்கைக்குரிய கிடையாது, புதிய உடன்படிக்கைக்குரிய ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவனுள்ள ரத்தமாக இருக்கு. இன்னும் எபேசியருக்கு நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவருக்குள்ளாக நமக்கு உண்டாயிருக்கு, அவருக்குள்ளாக நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்றத வசனம் நமக்கு தெளிவா சொல்லப்படுது. அன்றைக்கு ஒரு பழுதற்ற குற்றமற்ற ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அதனுடைய தோள்கள் உரிக்கப்பட்டு ஆதாம் ஏவாளுக்கு உடையாய் கொடுக்கப்படும் பொழுது அங்க என்ன சொல்லுது, எங்க ஆண்டவர் தெளிவா காமிச்சு கொடுத்துட்டாரு, ஒரு மிருகம் மரிச்சிச்சு, அதுக்கு காரணம் யாரு? நீதான், உன்னுடைய பாவம் தான். ரத்தம் சிந்தது இல்லாமல் உன்னுடைய பாவ மன்னிப்பு உண்டாக போறது கிடையாது. இன்றைக்கு ஏன்னா ஆதாமுடைய இது எப்படின்னா, நம்மளுடைய இப்ப நம்ம வீட்டுல ஒரு மிருகம் வளர்த்துட்டு இருக்கிறோம், அந்த மிருகத்தை அடிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இங்க ஆதாம் பாத்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு பேரிட்டாரு, எல்லாத்துக்கும் பேரிட்டு அதனுடைய குணாதிசயங்களை அதற்கு கொடுத்து அவருடைய கண்காணிப்புல எல்லாம் இருந்த ஒரு ஒரு மிருகம் இப்ப அவருக்காக மறிக்கிறத பாக்குறாரு. இப்ப அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த அந்த சைக்காலஜிக்கலா சில விஷயங்கள் நம்ம யோசிக்கும் பொழுது அந்த அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு நமக்கு புரியுது. இப்ப சொல்றாரு ஆண்டவரு, உனக்கு இதை பார்க்க கஷ்டமா இருக்குல்ல, இன்னொன்னு நடக்க போகுது. அது என்னன்னா, அதாவது திருத்துவத்தின் 2ஆம் நபராக வார்த்தை மாம்சமாகி அவர் வெளிப்பட்டு அவர் என்ன பண்ண போறாரு, இப்ப மறிக்க போறாரு. அவருடைய ரத்தம் என்ன பண்ணப்பட போகுது, சிந்தப்பட போகுது அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்றாரு, தெளிவாங்க காமிச்சு கொடுக்குறாரு. அதான் ஆபிரகாம் கூட ஈசாக்க பலி செலுத்தும் போது அங்க ரொம்ப தெளிவா காமிச்சாரு. ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கி இருக்கிறத பாக்குறாரு. அதான் சொல்றாரு யெகோவா ஈரேன்ட்டு பேரிடுறாரு. அப்படின்னா என்ன, தேவைகள் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு அர்த்தம். தேவை உண்டாகிறதுக்கு முன்பாகவே சந்திக்கிறவர் தான் யெகோவா ஈரே. மனுஷன் பாவத்திற்கு விழுவதற்கு முன்பாகவே பாவத்திற்கான விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டாச்சு. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மனுஷனுடைய பாவம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் யெகோவா ஈரேவாக இருந்தார் என்றதை காமிச்சு கொடுக்கிறாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்றத அங்க காமிச்சு கொடுக்கிறாரு. 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இங்க 9:23, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே. இப்ப பரலோகத்துல இருக்கிற சாயல்ல இருக்கிறது தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா நிறைய வேத வசனங்கள்ல நம்ம இந்த 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரன்றது மோசே கர்த்தருடைய அந்த ஒரு ஐடியாவை அந்த மலையின் மேல காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படிதான் இதெல்லாம் என்ன பண்றாரு, செஞ்சிருக்கிறாரு. அப்ப இதுக்கு மாறக்கூடிய, மறையக்கூடிய, ஒழியக்கூடிய, அழியக்கூடிய இவைகளுக்கு ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு காரியத்தை வைத்து பாவம் அதாவது கழுவப்படாம மூடப்படுகின்றதை காண்பிக்கிறாரு. இப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நிரந்தரமான இடம் பரலோகம். அங்க இந்த ஆட்டுக்குட்டி மாடு இதனுடைய பலி செலுத்தி வேஸ்ட், அதெல்லாம் அவங்க செல்லுபடி ஆகாது. நிரந்தரமான பலியாக இயேசு கிறிஸ்துவின் பலி என்ன பண்ணுது, அங்க செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்றத இந்த இடம், இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா காமிச்சு கொடுக்குது. 24ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 7:25 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மேலும்
தமது மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்றத காமிக்கிறார். இங்க 24ஆம் வசனம் சொல்லுது, நமக்காக பிரவேசிச்சிருக்கிறாரு. யாருக்காக போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா நமக்காக, அவருக்காக கிடையாது. ஐயோ இப்ப இப்படி பண்ணாதான் நான் உள்ள போகுவேன், இது செஞ்சாதான் என்னால உள்ள போக முடியும்னு கிடையாது. இது யாருக்காக செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர்? மரிச்சாரு, வந்தாரு, செஞ்சாரு, இவ்வளவு விஷயத்தை செஞ்சாரு, உயிரோடு எழுந்தாரு. இதெல்லாம் யாருக்காக? எனக்காக, நமக்காக, எல்லாருக்காக. நம்ம ஒவ்வொருத்தரும் எனக்காக அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்காக தான் செஞ்சாரு. அதான் 7:25 சொல்லுது. இன்னும் 1 யோவான் 2:1 பாத்தீங்கன்னா, 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப யாருக்காக பரிந்து பேசுறாரு? நமக்காக பரிந்து பேசுறாரு. நமக்காக எல்லாவற்றையும் அவரு செய்தவராய் இருக்கிறாரு. 25ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான ஆசாரியன் இதுல எபிரேயர் 9:25. இப்ப பிரதான ஆசிரியன் அநேக தரம் செய்யறான். டெய்லி செய்ய வேண்டிய பலி இருக்கு, அப்புறம் 3 நாளைக்கு ஒரு முறை செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டியது இருக்கு, வருஷந்தோறும் செய்ய வேண்டியது இருக்கு, யூபிலி வருஷத்துல செய்ய வேண்டியது இருக்கு, கிடாரின் இந்த சிகப்பு கிடாரின்னு வச்சு அது பரிசுத்தப்படுத்துறதுக்கு செய்ய வேண்டியது இருக்கு, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, இப்படிப்பட்ட பலிகள் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அநேக தரம் செலுத்துறாங்க. இதே மாதிரி ஆண்டவர் ரத்தம் மறுபடியும் செய்யல. சிலுவையை பற்றி உபதேசத்தை பார்க்கும் பொழுதும், இந்த குட் ஃப்ரைடே ஆசரிக்கும் போதும், ஐயோ ஆண்டவரே சிலுவையிலேயே தொங்கிட்டு இருக்கிறேன்ட்டு கண்ணீர் வடிச்சு அழுது ஒப்பாட்டு வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவர் அப்படி இல்லை, செஞ்சாரு. அந்த பாடுகளை நினைத்து பார்க்கணும். ஆனா இப்ப அவர் அப்படி இல்லை, திரும்ப அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே தரம் தான் செஞ்சாரு. அந்த வசனம் தெளிவா சொல்லிட்டு பாருங்க, 26 பாருங்க, ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. உலகம் உண்டானது முதற்கொண்டு அநேக முறை பாடுபட்டிருக்கணும், அப்படி கிடையாது அப்படின்றாரு. ஒரே தரம் இது பண்றாரு. 10:10 எபிரேயர் 10:10 வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதனால வசனம் பாத்தீங்கன்னா, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஒரே பலி பூரணப்படுத்திருச்சு. ஒரே பலிதான், மறுபடியும் கிடையாது, திரும்ப கிடையாது. ஒரே பலி இப்ப என்ன ஆயிடுச்சு? பரிபூர்ணப்படுத்திருச்சு, பூரணப்படுத்திருச்சு அப்படின்றத இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. 27 பாத்தீங்கன்னா, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் மனுஷனுக்கு ஒரே தரம் மரிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறதும் நியமிக்கப்பட்டிருக்கு. மாம்சம் என்ன பண்ணணும்? மரிச்சாகணும். சரியா? இன்னைக்கு இந்த ஹைப்பர் கிரேஸ்ல இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருல்ல. அப்போ மாம்சம் என்னாவது? மரிக்காது. ஏன்னா அந்த மாம்சத்துல தானே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தந்திருக்கிறாரு. உண்மைதானே? அதெல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல. அப்ப ஆண்டோட ரத்தம் இவ்வளவுதானா? ஆண்டோட ரத்தத்திற்கு நீங்க என்ன பண்றீங்க? குறைச்சு மதிப்பிடுறீங்க. பாரு, ஆண்டோட ரத்தத்தை நீங்க முழுசா பயன்படுத்தல அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுதான் நவ் நாட் எட்ன்ற தியரி எல்லாம் அவங்க கரெக்டா படிச்சுக்கணும். தியாலஜிக்கலா சில விஷயங்களை, சில கான்செப்ட்ஸை, வேத வசனங்களை அடிப்படைய நாம தெரிஞ்சு வேத வசனத்தை நாம போதிக்கணும். சும்மா சுயமா மனசுல தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. சும்மா பிரசங்கன்றது மனசுல தோன்றதை பேசுறது கிடையாது. வசனம் என்ன சொல்றதோ அதை பேசுறதுதான் பிரசங்கம். கிறிஸ்தவ பிரசங்கன்றது அதனாலதான். அது ரொம்ப மேன்மையான காரியம். எனக்கு என்ன தோணுச்சு அதை சொல்றேன், இந்த கதை சொல்றேன், அது அப்படி கிடையாது. சில விஷயங்களை மெட்டபர்ஸ் வச்சு புரிய வைக்கிறோமே தவிர கதை கூடுறது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமா வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம சொல்றோம். இப்ப ஒரு தரம் மரிக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகை தாமதம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் என்ன ஆகணும்? மரிச்சுதான் ஆகணும். கர்த்தர் வந்துட்டா மட்டும்தான் நமக்கு ராப்சர்ல போக முடியும். அப்போ ஒரு தரம் மரிக்கிறது, அப்புறம் நியாய தீர்ப்பு அடையிறது. நியாய தீர்ப்புன்றது எல்லாருக்கும் இருக்குது. இப்ப இந்த நியாய தீர்ப்பு தான் மனுஷன் நித்திய நித்தியமே வாழ போறானா இல்ல நித்தியமா மறிக்க போறானான்றதை காமிச்சு கொடுக்குது. இந்த சரீர மரணம்ன்றது ஒண்ணும் கிடையாது.
இந்த சரீர மரணம் அற்ப புரோஜனம் உள்ளது. அது புரோஜனமற்றது. அது ஒண்ணுத்துக்கு உதவாது. அந்த மரணத்தினால ஒன்றதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. சரியா? ஒண்ணுத்தையும் பண்ண முடியாது இந்த சரீரத்தின் மரணத்தினால. ஆனா எதுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? நித்திய மரணம்னு ஒண்ணு இருக்கு, நித்திய வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு, நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீ நித்திய வாழ்வு அடைய போறியா இல்ல நித்திய மரணத்துக்கு அடைய போறியாப்பா? இந்த பூமிக்குரிய காரியங்களை குறிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. ஆனா நித்தியம்னு ஒண்ணு இருக்கு, என்றென்றைக்குமே வாழக்கூடிய வாழ்க்கைன்னு இருக்கு, மாறாத, மறையாத, அழியாத, ஒளியாத, நிரந்தரமான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை யோசிக்கிறோமா என்னைக்காவது? அதை நம்ம சிந்திக்கிறோமா? அதன்படி இன்னைக்கு வாழ்றோமான்னு கேட்டா நம்ம அங்க தொய்வு அடைகிறோம். ஆனா அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு இந்த நிழலாட்டமான வாழ்க்கை தான் அது எந்த வாழ்க்கையை நம்ம வாழ போறோன்றதை காமிச்சு கொடுக்குது. அவன் மனுஷன் குதிரை மறிப்பதும் அவன் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நியாயத்தீர்ப்புன்றது மனுஷனுக்கு இருக்கு. 17 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:31 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பிடுறதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூமி நியாயத்திற்கப்பட போகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். யார் நியாயம் தீர்க்கணும்? நம்மளை நாமளே நியாயம் தீர்க்கணும். எது சரி, நீ பண்ணது சரியா, நீ பேசுனது சரியா அப்படின்றத நாமளே என்ன பண்ணணும், கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நாம் அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போக மாட்டோம். 28 கடைசி வசனம் வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து. இப்ப அநேகருடைய பாவங்கள் ஏசாயா 53:11 இருக்கு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53:11 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றில் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாருக்காகவும் அவரு மரிச்சார். எல்லாருக்காகவும் மரிச்சார். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அடுத்தது 28 பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை என்ன வந்திருக்கு, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. இந்த எஸ்கட்டாலஜி ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, தமக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்மளாம் யாருக்காக காத்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு பெரிய மேன்மையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் எப்படி போட்டிருக்கு, தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, ரட்சிப்பை கொண்டு வரும்படி. நவ் நாட் எட்னு சொன்னல. இப்ப சில விஷயங்கள் இப்பவே ஆண்டவருடைய சில காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரீரத்துல பலவீனம் இருக்குன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவைகள் இருக்குன்னா தேவைகள் சந்திக்கப்பட முடியும். அறிவு போதாம இருக்குன்னா அறிவு இப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. ஆனா இதனுடைய நிஜம் எங்க இருக்கு? சாகாமை நிரந்தரத்துல, அந்த நித்தியத்துல இருக்கு. ஒரு நிரந்தரமான நித்தியமான ஞானம் அங்க வெளிப்பட போகுது. ஒரு பரிபூர்ண வாழ்க்கை அங்க வெளிப்பட போகுது. அந்த பரிபூர்ணத்தின் நிழலாட்டத்தை இங்க நம்ம என்ன பண்றோம்? 3 ருசி, 4 டேஸ்ட் பண்றோம். இங்க நம்ம 3 ருசி அனுபவிக்கிறோம். இதுவே நம்ம போதும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த வாழ்க்கையை அவர் அருளும்படி அவர் 2ஆம் தரம் என்ன பண்ண போறாரு, வெளிப்பட போறாரு. எஸ்கட்டாலஜி ஸ்டடியில அதை நம்ம தெளிவா சொல்லிட்டேன். ராப்சரை நம்ம, அதாவது ரகசிய வருகையை நம்ம விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவர் மத்திய வானத்துல வெளிப்படும் பொழுது நாம் அனைவரும் ஆண்டவர் என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோட கூட இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள் நமக்கு தெரிய போடுது. டைம் லைனின் படி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தோட கூட இது முடியுது. 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் பரலோகத்துக்கு நம்ம போயிடுறோம். சபை பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கிறது தான். 19ஆம் அதிகாரத்துல 2ஆம் முறை வரும்பொழுது அது 2ஆம் வருகை. அது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போறாரு. சபை அப்ப இருக்காது, நாம இருக்க மாட்டோம் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். அதை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அதை பற்றி அதை டைம் லைன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கணும். அந்த வருகையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அவர் மத்திய வானத்தில் வெளிப்படும் பொழுது நம்ம என்ன பண்றோம், போயிடணும், அவர் கூட போயிடணும். யாருக்காக வராரு, நமக்காக வராரு. பர்சனலா நீங்க சொல்லலாம், எனக்காக தான்ப்பா வராரு, ஆண்டவர் எனக்காக தான் வராரு அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். நான் சொல்லுவேன் தைரியமா, நான் தைரியமா, எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு, ஆண்டவர் எனக்காக தான் வரப்போறாரு அப்படின்ட்டு சொல்றேன். அதான் இந்த வசனம் சொல்லுது, நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. நான்லாம் பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்கேன், எப்படா வருவாருன்னு இருக்குது, எப்படா வருவாருன்னு இருக்குது. அப்படிதான் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், உலகத்துக்கு போற போக்க பார்க்கும்போது, ஆண்டவரே எப்படா எப்ப வருவீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு, எப்படா கிளம்புவோன்ட்டு தான் நமக்கு இருக்கு. அதான் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். பாவத்தை சுமந்தவராய் கல்வாரி சிலுவையில வெளிப்பட்டாரு, மரிச்சாரு, அடக்கம் செய்யப்பட்டாரு, வெற்றி சிறந்து உயிரோடு கூட போயிட்டாரு. பாவம் இல்லாமல் அவர் என்ன பண்றாரு, தரிசனம் ஆகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் 14:3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திற்கு நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்றாரு பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 1:4-5, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை, இப்ப நாம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், நமக்கான சுதந்திரம், நமக்கான இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கான நித்திய வாழ்வு அந்த நிரந்தரமான உலகத்துல வைக்கப்பட்டிருக்கு, நிச்சயமா வைக்கப்பட்டிருக்கு. இது அதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரட்சிப்பை அருளும்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வெளிப்பட்டு இருக்கிறாரு. அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதை நம்ம ஒரு நாளும் நம்ம குறைச்சி மதிப்பிட்டு கூடாது. அது அந்த 28ஆம் வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, நம்ம தைரியமா சொல்லலாம், எனக்காக நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் என்ன பண்றேன், ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்காக என்னுடைய ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்தும்படி, என்னுடைய ரட்சிப்பை நிறைவேற்றும்படி, என் ரட்சிப்பின் பரிபூர்ணத்தை நான் பார்க்கும்படி, எனக்கு அதை தரும்படி 2ஆம் தரம் அவரு வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வருகையில காணப்படுவோமா? நிச்சயமா காணப்படுவோம். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஆசை தான். நான் ஒருத்தரையும் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஒருத்தரையும் நான் என்ன பண்ணக்கூடாது, பார்க்காம போயிடக்கூடாது. நான் போறது எவ்வளவு முக்கியமோ அதே போல நீங்க வர்றதும் ரொம்ப முக்கியம். எப்ப 2ஆம் வருகை வந்து அவர் நியாய தீர்ப்பு அடைஞ்சு அதுக்கப்புறம் வா இந்த சைடு வா அப்படின்ட்டு அப்படி கிடையாது. நம்ம ரகசிய வருகையிலே போயிடணும். சபைக்கான பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. சபையில இருக்கிறோம்னா நமக்கு பெரிய ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவர் வருகையில நம்ம காணப்படுறோம். அது நமக்காக தான் வரப்போறாரு. நம்மளுக்கு அந்த ரட்சிப்பை, அந்த நித்தியத்தை அருளும்படி இந்த ஆண்டவர் வெளிப்பட போறாரு. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் சீக்கிரம் வருவார். ஆமென். நம்ம இருந்திருக்கோம்.